லாசர் வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? எழுப்பினாங்க. மரணம் என்பது என்னன்னாக்கா, எவ்வளவு நாள் வாழணுமோ அவ்வளவு வாழலாம். மரணத்துக்குன்னு ஒரு கெடுவோ ஒரு விதிமுறைகளோ வைக்கல தேவன். ஆனால் மரணத்தை தேவன் உண்டாக்கல தான் உண்மை. அமை சொல்லுங்க, மரணம் என்பதே இல்லை. அவர் படைக்கும் போது மரணம் என்பது இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஜீவனை உண்டாக்குவோம், நான் ஜீவனை கொடுக்கவும் அது ஜீவன் உண்டாக்க முடியும், அது பரிபூர்ணம் அடையபடியா நான் வந்தேன். அமை சொல்லுங்க, நான் வந்து இழப்பை ஏற்படுத்த, கஷ்டத்தை ஏற்படுத்த, துக்கத்தை ஏற்படுத்த, வருத்தத்தை ஏற்படுத்த, குறைவை ஏற்படுத்த நான் வந்தேன்னு சொல்லல, நிறைவை கொடுக்கபடியா நான் வந்தேன், ஜீவனை ஏற்படுத்த வந்தேன். அமை சொல்லுங்க, அந்த ஜீவன் பரிபூர்ணமாகபடியா வந்தேன் என்றார். ஆனா பரிபூர்ண ஜீவன் நமக்கு இருக்குதா? இல்லை. நம்ம குறைவோடு இருக்கிறோம், வறுமையோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், அப்புறமா வீட்டில் பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, பண ரீதியில் பிரச்சனைகள், மன ரீதியில ரொம்ப பெரிய பிரச்சனை. நமக்கு அதிகமான பிரச்சனை நமக்கு வெளியே கிடையாது, நம்ம உள்ளதான். உள்ள இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். வெளியே இருக்கிற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா மாறும். உள்ள இருக்கிறது மாறும்போது வெளியே ஆட்டோமேட்டிக்கா சில சேஞ்சஸ் உண்டாகும். ஆமே சொல்லுங்க. ஆகவே இந்த நாட்களிலே உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்தான மனுஷனை பாருங்க, கழுவுறோம், நல்ல முகம்லாம் தெளிவாயுது, நல்ல ட்ரெஸ் போடுறோம், ஆனால் நம்ம நல்லா கிளியரா இருக்கும். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா தாகம் இருக்குது, ஏக்கம் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, வேதனை இருக்குது. அது டிப்ரெஷனால தான் முகங்களை என்னதான் சிரிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வர்றதில்ல. அது வந்து ஒரு வேதனையின் சிரிப்பா தான் வருது, தவிர சந்தோஷமான சிரிப்பு வர்றதில்லை. இப்ப நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோமா? இருக்கிறோம். கத்திருக்கலாம் சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் ப்ரேயர் முடிச்சுட்டு பாருங்க, இயல்பான சூழ்நிலை மாறிடும். மறுபடியும் வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, வருமான பிரச்சனை, வட்டி பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை எல்லாம் தூக்கி தலைமையில போட்டு நம்ம ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆகும். இதுதான் நமக்கு ஒரு எலும்புருக்கி நோய் போல நம்மளை மாற்றி விடுகிறது, நம்மளை உருக்கிடுது ஒரு மாதிரியா. நம்ம வந்து ஒரு செயல்படாதபடி தடையா இருக்கு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 65:2, செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஜெபத்தை கேட்கிறவர், நல்ல சத்தமா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்கள். நம்ம பிரச்சனைகளை அவர் அறிவார், நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிவார். நம்ம எந்த பாதையிலே இப்ப நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கார். காணாதவர் போல, கேளாதவர் போல இருக்கிறது போல நமக்கு இருக்கும். ஆனால் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மனதிலே அதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆளொட்டிகள் நிமித்தம் அவர் படும் அந்த அவஸ்தைகளை, அந்த டிப்ரெஷன்ல நெருக்கங்களை அவர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் நெருக்க வர 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 அவர் நினைச்சாரு, இந்த ஜனத்தை நான் பெருக செய்வேன். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்கள் பெருகும். நெருக்கம் வரும்போது ஒரு பெருக்கம் வரும். ஆமா, அவமானங்கள் வரும்போது அங்க ஒரு வெகுமானத்தை கர்த்தர் தரார். ஹல்லேலூயா. அலங்கோலம் ஒரு இடம் வரும்போது அதை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். பலவீனம் எங்க இருக்குதோ அதை பலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எந்த சுகவீனம் இருக்குதோ அதை சுகமா மாற்ற. அப்படின்னால் ஒரு மரணம் இருந்தால் அதை உடனே ஜெயமாக உயிரோடு கர்த்தர் எழுப்புகிறார். அதான் பாருங்க, அவர் போற இடத்துல எதுவுமே மறித்திருக்கவில்லை. ஏன் மனுஷனும் மறித்திருக்கிறத பார்த்துட்டு அவர் போல. பைபிள் 3 பேர் எழுப்புனதா பைபிள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் எவ்வளவு பேர் எழுப்பினாரு தெரியாது. என்ன பொறுத்தவரும் அவரை முன்னால அவர் இருந்த நாட்களில் எல்லாத்தையும் எழுப்பிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. எழுப்பிட்டு போயிட்டே இருந்தாரு. ஏன் தெரியுங்களா? அவர் பார்த்துதான் எழுப்பினார். ஏன்னா அவர் எழுப்புகிற தேவன், ஜீவன் உள்ளவர். ஜீவனுள்ள ஒரு போற இடமெல்லாம் ஜீவன் உள்ளதான் மாறினது. எத்தனை பேரோட உள்ளங்கள் மாற்றப்பட்டது. 38 வருஷங்கள் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். 38 வருஷத்தையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கார் பைபிள். ஏன் தெரியுமா? அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துவதற்காக. ஏதோ ஒரு 3 மாசம், 2 மாசம், 1 மாசம் படுத்தது நான் கர்த்தர் பற்றி எழுப்பிட்டாரு. 6 மாசம் படிக்கல நான் கர்த்தர் எழுப்பிட்டார். அதுல 38 வருஷம் ஹோப்பே போயிடுச்சு. இப்ப நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? நம்ம ஹோப் போயிடுது. அதுக்கு மேல வந்தானா வராக்கிட்டாங்க ஐயா, அதுக்கு மேல கிடைச்சானா கிடைக்காக்கிட்டா அப்படின்ற லெவலுக்கு நம்ம மாறிடும். ஆனா கர்த்தர் எப்பவுமே தாம் செய்ய இருக்கிற காரியத்தை குறித்து ஒரு நாளும் அவங்க ஒரு மனசு அழிச்சிட்டாங்க விட்டுடலாம் அப்படியெல்லாம் செய்கிற தேவன் இல்லை. அவருடைய அற்புதத்தை அவருடைய நேரத்துல வந்து அவர் நேரடியாக வந்து செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் அவரிடத்தில் சென்று அற்புதங்களை பெற்றார்கள். சிலர் தேவனே தேடி சென்று அற்புதங்களை பெற்றார்கள். அவங்க கேட்டாங்களோ கேட்கலையோ நேரம் அவரே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே போயிட்டு அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சார். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி.
ஏன்னா அவனும் வந்து காரணத்தை சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு பார்க்குறேன், ஏப்பா நீ அற்புதத்தை பெறலை அப்படின்னு கேட்கும்போது, சோ மெனி ரீசன்ஸ் ஆண்டவரே அப்படின்றான். ஏன் நீ ஆசீர்வாதம் மேல பல காரணங்கள் இருக்குது, எதை சொல்லுவது அப்படின்றாரு. ஆனா சொல்றேன், என்னை கூப்பிட்ட யாரும் இல்லை, என்னை தூக்க யாரும் இல்லை, என்னை விட யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்தா நான் பெரிய ஆளா மாறியிருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்துருந்தா இவன் நான் பெரிய ஆளா மாறியிருப்பேன். அந்த நேரத்தில் இவன் எனக்கு கொடுத்த நான் சபையை கட்டியிருப்பேன். நம்ம அப்படித்தானே சொல்றோம். அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் ஒரு டைம் விட்டு நம்மளை சந்திப்பாங்க. அந்த நேரங்களில் சில நமக்கு கிடைச்சுதானா நம்ம பெரிய ஆளா மாறிப்போம். இல்லை, கர்த்தருடைய நேரத்துல தான் கர்த்தர் வந்து உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ல, this is Lord's time, this is God's time. இது ஒரு பர்ஃபெக்ட் டைம். இது ஆமென் சொல்லுங்க. இந்த மார்ச் மாசம் ஒரு பர்ஃபெக்ட் டைம்ல நீங்க நிற்கிறீங்க.